நடந்து போய் நீதிபரன் நிற்கிற இடத்துக்கு போயிடுறான். அவர் கையில் இருக்கிற செங்கோலை வாங்கிடுறான். இவனா அந்த செங்கோலை நீட்டுறான். சபையும் அதை துணிகரமாய் செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில் எல்லாம் சோசியல் மீடியா இருக்கு. நான் இங்கே உட்காந்து அழகாக ஒரு பேக்ரவுண்டை ரெடி பண்ணி யாரை வேணால் குற்றம் சாட்ட முடியும். உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு சபையை குறித்து ஒரு காரியம் வரலாம், ஊழியர்களை குறித்து காரியம் வரலாம், விசுவாசிகளை குறித்து காரியம் வரலாம். கடைசி உண்மை தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு துணிகரமாய் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆமீன் சொல்லுங்க. இதை சார்ந்து என் செய்தியில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. குற்றப்படுத்துகிற கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் எழும்பிடுச்சு. குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது நம்ம வேலை இல்லை, அது அவருடைய வேலை. ஆமீன் சொல்லுங்க. பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டியது அவங்களுக்காக ஜபிக்கிறது மாத்திரம்தான், கண்ணீர் வடிக்கிறது மாத்திரம்தான். இப்படி சொல்கிறேன். நாகர்கோவில் பட்டணத்தில் 3 நாள் கன்வென்ஷன். இதை சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். முதல் நாள் கூட்டம் பயங்கர வல்லமையாக இருக்குது. 2வது நாள் கூட்டம் அதை விட நேர்த்தியாக இருக்குது. அநேகர் வந்து அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மைதானத்தில் நடந்த காரியத்தை சொல்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் வந்து தங்களை ஒப்பு கொடுத்து, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த பகுதியில் இருந்த RSS அவங்க அந்த கூட்டம் வந்து இந்த 2 கூட்டம் இப்படி மகிமையாக இருக்க அநேகர் ரட்சிக்கப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த ஊழியருக்கு விரோதமாய், அந்த கூட்டத்துக்கு விரோதமாய் 2வது நாள் கூட்டம் முடித்து அவர் போய் தன்னுடைய அறையில் ரூமில் இருக்கும் பொழுது அந்த ஊழியருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விபச்சாரம் பண்ணுகிற, வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண்ணை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அவர் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. இந்த கடந்து போன பெண் அவரை நயவஞ்சகப்படுத்தி தன்னுடைய இச்சைக்கு, அவர்களுடைய ஆசைக்கு, திட்டத்துக்கு அந்த ஊழியனை அடிமைப்படுத்தி பாவம் செய்ய அந்த பெண் தூண்டிவிட்டாள். அப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்களே, அந்த ஊழியர் பேரை சொல்ல நான் விரும்பலை, அந்த நாட்களில் அப்போ ஃபோன்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த நாட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்து நைட்டோட நைட்டாக வால் போஸ்டர் போட்டு அந்த ஊர் முழுக்க ஒட்டிட்டாங்க. பொழுது விடிந்த உடனே இந்த காரியம் எல்லாம் அப்படியே காட்டுத்தீயை போல பரவிடுச்சு. பரவன உடனே 3வது நாள் கூட்டம் மாலை பொழுது நடக்கணும். இந்த பாஸ்டர் வந்து அந்த ஊழியருடைய ரூமுக்கு போய் சொல்கிறாரு, ஐயா 3வது நாள் கூட்டம் வேண்டாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம், நடந்ததாகவே இருக்கட்டும், நீங்கள் ஊருக்கு கிளம்பிடுங்க, இந்தாங்க உங்கள் காணிக்கன்னு சொல்லும் பொழுது அவர் அமைதியாக ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு இந்த பாஸ்டரு கிளம்பி வந்துட்டார். 2 மணி நேரம் கழித்து ஒரு ஊழியரை கூப்பிட்டு, கூட்டத்தை தயவு செய்து கேன்சல் பண்ண வேணான்னு சொல்லுங்க, தயவு செய்து கேன்சல் பண்ண வேணான்னு சொல்லுங்க, 3வது நாள் கூட்டத்தை என்ன பண்ணுங்க, செய்ய சொல்லுங்க, நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார். இந்த ஊழியரும் வேண்டா வெறுப்பா வேறு வழி இல்லாமல் அந்த 3வது நாள் கூட்டத்தை சரி அப்படின்னு சொல்லி கடமைக்காக அப்படி நடத்தலான்னு சொல்லி 3வது நாள் கூட்டம் துவங்கும் பொழுது இந்த தேவ மனுஷன் தன்னுடைய அறையிலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து, கண்ணீரோடு கூட அர்ப்பணித்து ஜெபித்து 3வது நாள் கூட்டத்துக்கு வந்தார். 2 நாள் கூட்டத்தில் இருந்த மகிமையை காட்டிலும் 3வது நாளில் இருந்த கூட்டத்தில் இருந்த மகிமை பெரிதாய் இருந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3வது நாள் கூட்டத்தில் அவர் பிரசங்கித்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா, விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையோ. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கிக்கிறாரு. யார் இவருக்கு எந்த தீங்கு செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த கூட்டம் கதறிக்கொண்டு நடு கூட்டத்துக்குள்ளே வந்து தங்களை அர்ப்பணிக்க அந்த 3வது நாள் கூட்டம் இருந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தவன் தன்னுடைய அறைக்குள்ளே கதவை மூடி தேவ சமூகத்தில் ஒப்புரவாக்கிட்டானா அதை விட கர்த்தர் உயரத்தில் கொண்டு போயிடுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஜெபிக்க தவறிடாதீங்க. யார் பக்கமும் கை நீட்டிட வேணாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரோடு கூட நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன், வேதனையோடு கூட சொல்லுகிறேன். ஆமீன் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 வசனங்கள் இருந்து 45 வசனங்கள் வரைக்கும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 26 36 வாசிங்க. அப்பொழுது இயேசு
ம் சீஷர்களை நோக்கி, ம் நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு ம் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி ம் பேதுருவையும் ம் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் ம் துக்கமடையவும் ம் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆ அப்பொழுது ம் அவர், ம் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ம் நீங்கள் இங்கே தங்கி ம் என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆ சற்று அப்புறம் போய் ம் முகங்குப்புற விழுந்து, ம் என் பிதாவே, ம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ம் நீங்கும்படி செய்யும். ஆ ஆகிலும் ஆ என் சித்தத்தின்படி அல்ல, ம் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆ பின்பு ம் அவர் சீஷர்களிடத்தில் வந்து ம் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு ஆ பேதுருவை நோக்கி, ம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது ம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆ நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆ ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆ மாம்சமோ ஆ பலவீனம் உள்ளது என்றார். ம் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், ம் என் பிதாவே, ஆ இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய ஆ இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் ம் உம்முடைய சித்தத்தின்படி கண்டார். ஆ அவர்களுடைய கண்கள் ம் மிகுந்த நித்திரைமயக்கம் அடைந்திருந்தது. ஆ அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் ஆ மூன்றாம் தரமும் ம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ம் பின்பு அவர் ம் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, ஆ இனி நித்திரை பண்ணி இளைப்பாறுங்கள். ம் இதோ ம் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ம் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. ம் என்னை காட்டிக் கொடுக்கிறவர் ம் இதோ வந்துவிட்டார். ஆ எழுந்திருங்கள் போவோம் என்றார். போதும். கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்து கவனிங்க. தூங்க வந்தால் தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை சொல்லிட்டு தான் இந்த முழக்கத்தை மறக்கிறதே இல்லை என் செய்தியில். தூக்கம் வந்தால் தூங்குங்க. ஆமாம், தப்பி தவறி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா இந்த தூக்கம் தான் கடைசி தூக்கமாக இருக்கும், நீங்கள் மறிக்கிற வரைக்கும். நான் தூங்குறதுக்கு பிரசங்கிக்கலை. ரைட்டு, கவனிங்க கவனிங்க. ஒரு உடன்படிக்கையோடு நீங்கள் கடந்து போவீங்க. தொடர்ச்சியாக அந்த லெந்து நாட்கள் அந்த 26ஆம் அதிகாரத்தில் தான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் இதில் இருக்கிற சில ஆழங்களை உங்களுக்கு நான் உதிர்த்து போடுறேன், நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. கவனிங்க. ரைட், பஸ்கா முடிகிறது. திருவிருந்து ஆராதனை பாதம் கழுவி ஆண்டவர் எல்லாம் திருவிருந்தெல்லாம் முடித்து அவர் நேராக எங்கே புறப்பட்டு வந்தார்னா ஒலிவமலைக்கு புறப்பட்டு வந்தார். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கப்பா. ஒலிவமலைக்கு புறப்பட்டு வந்தார். இந்த ஒலிவ மலையினுடைய அடிவாரத்தில் இருப்பது தான் கெத்சமனே தோட்டம். நல்லா கவனிங்க. இந்த ஒலிவமலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறது தான் கெத்சமனே தோட்டம். இப்போது இந்த கெத்சமனே தோட்டத்துக்கும் ஒலிவமலைக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர். ரைட், இந்த கெத்சமனே தோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த கெத்சமனே தோட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஜெருசலேமுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா, இந்த ஒலிவ மலைக்குள்ளே போனீங்கன்னா, இந்த நாளளவு இன்னைக்கும் 8 ஒலிவ மரங்கள், பழமையான ஒலிவ மரங்கள், இயேசு வாழ்ந்த நாட்களில் இருந்த ஒலிவ மரங்கள், 8 ஒலிவ மரங்கள். ஆனால் அன்னைக்கு திரளான ஒலிவ மரங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு 8 மரங்கள் இருக்குது. அதை இன்னும் பத்திரம் பண்ணி பாதுகாத்து வளர்த்து வராங்க. அதில் ஒரு ஆலயமும் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஜெபித்தார் என்று நினைவு கூறும்படி ஒரு ஆலயமும் கட்டப்பட்டு இருக்கிறது. ரைட், இப்போ இதை குறித்து சின்ன சின்ன காரியங்களை சொல்லிட்டு என் செய்திக்குள்ளே நான் வரேன். ஆண்டவர் சொன்னார் வாங்க புறப்படுங்க. நேராக அவர் எங்கே வந்தார்? ஒலிவ மலைக்கு வந்தார். ஒலிவ மலைக்குள்ளே நேராக எங்கே போனார்? கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே போனார். அதில் 3 பேரை மாத்திரம் தன்னிடத்தில் அழைத்து கொண்டு அவர் நேராக என்ன பண்ணார்? தனிமையில் போய் அவர் ஜெபிக்கும்படியாய் ஆயத்தப்பட்டு தனிமையிலே தன்னை மறைத்து கொண்டார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தனிமையிலே தன்னை மறைத்து கொண்டார். ஏன் ஒலிவ மலைக்கு வந்தார்? ஏன் கெத்சமனைக்குள்ளே போனார்? ஏன் ஜெபிக்க ஆரம்பித்தார்? ஏன் மறைத்து கொண்டார் என்று சொன்னால், அவர் அறிந்து கொண்டார் தேவ திட்டம் நிறைவேறுகிற நேரம் ஆரம்பமாகி விட்டது. இது தேவ திட்டம். மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? மறிக்க வந்தார். பலி, ஜீவ பலியாய், நிரந்தர பலியாய் என்ன பண்ணார்? மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இந்த காரியம், இந்த நேரம் 33 வயது ஆகும் பொழுது, 3.5 வருஷம் ஊழியத்தின் பாதையில் போகும் பொழுது அவருக்கு தெரியும், இதுதான் இன்றைக்கு இரவு தான் நான் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிந்தபடியினாலே அவர் போய் ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்த கெத்சமனே தோட்டத்தில் தன்னை மறைத்து கொண்டார், ஒளித்து கொண்டார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தன்னை மறைத்து கொண்டார், ஒளித்து கொண்டார். எப்போ ஒளித்து கொண்டாரு? எப்போ மறைத்து கொண்டாரு? தேவ திட்டம் நிறைவேற போகிற இரவு என்று அறிந்தவுடனே. ஆமென் சொல்லுங்க. தனக்கு ஒரு பாடு வருகிற இரவு என்று அறிந்தவுடனே
தன்னை ஒளித்து கொண்டார், மறைத்து கொண்டார். இப்போ சீஷக்கிட்ட சொன்னார், நான் போய் கொஞ்சம் தனிமையில் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கிருந்து காத்திருந்து விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் போய் என்ன பண்ணார், தனிமையில் ஜெபிச்சாராம். ஆமேன் சொல்லுங்க. தனிமையில் ஜெபிச்சு முதல் விசை ஜெபத்தை முடிச்சு வந்து எட்டி பார்க்குறாரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குனாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு வேலையாக போயிட்டு ஒரு ஊழியத்தை முடிச்சு நானும் ஒரு பிரதரும் வரும்போது நாங்கள் உள்ள கோயம்புத்தூரில் ட்ரெயின் ஏறும்போது சும்மா எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் கொரட்டை சத்தம் பிச்சு எடுக்குது. நமக்கு பயங்கர அலர்ஜி, அவ்வளோ டயர்டு. சரி பெட்டியை தூக்கி கீழே போட்டுட்டு நான் அப்பர் பர்த்து ஏறி போயிட்டேன். என் கூட வந்த பிரதர் வந்து லோவர் பர்த்து. அந்த லோவர் பர்த்தில் ஆப்போசிட்டில் நம்ம ஆள் ஒருத்தர் அட்டி தூக்குறாரு. நான் போன காட்சிஃபை எடுத்து சும்மா காதில் கட்டிட்டு அமைதியாக படுத்துட்டேன். நான் சொன்னேன், பிரதர் வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்கன்னு படுத்துட்டேன் போய். நான் இவர் திடீர்னு அத்தை ராத்திரில் பார்த்தா சவுண்டு கேட்குது. யோ என்னையா நீ மட்டும்தான் தூங்கணுமா, நாங்களாம் தூங்கக்கூடாதா அப்படின்னு கத்துறாரு. அப்படி எந்திரிச்சு என்ன பிரதர்னு கேட்டேன். இவன் தூங்க விட மாட்டான் பிரதர், இப்படி கத்துறான், இப்படி சத்தம் போடுறான். அவர் துடிச்சு பிடிச்சி எழுந்து சார் 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 மன்னிச்சுக்கோங்க சார்னு சொல்லி திரும்பி படுத்தார். ஒரு அரை மணி நேரம் கொரட்டை இல்லை, மறுபடியும் கொரட்டை, மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. யோ நீ மரியாதை இறங்கிடுன்னு சொல்லி சத்தம். இப்போ சீஷர்களும் இதை தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபித்து விடக்கூடாதா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு நான் சில வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா இந்த செய்திக்கு அது தேவைன்றது அர்த்தம். நல்லா கவனிங்க. இவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வியாகுலப்பட ஆரம்பிச்சிட்டார். அதை உங்களுக்கு நான் வசனத்தை படித்து சொல்லிக் கொடுக்குறேன். அவர் துக்கம் கொள்கிறாரு, வியாகுலப்படுறாரு, அந்த பாடுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறாரு. அந்த பாடுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது மனசு என்ன பண்ணுதும், தவிக்குது, பதைக்குது. அப்போ பதைக்கும் பொழுது யாராச்சும் ஒரு ஆதரவு, ஒரு பெயர் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குறார். அவர் மனுஷகுமாரனாய் மனுஷனா அவர் செயல்படுறார். யாராச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம ஆளுங்க ஜெபிப்பாங்கன்னு வந்து எட்டி பார்த்தா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இவர் கோபப்பட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாகவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அப்போது இவர் தட்டி எழுப்பியிருக்கிறார். எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆவியில் வாங்க, எனக்கு ஆவியில் தோல் கொடுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அலர்ட் பண்ணிட்டு போய் உள்ளே போய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் துக்கம் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வேர்வை ரத்தமாய் வெளிப்பட்டதா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டு. இப்போ 2வது முறை வந்து பார்க்குறாரு, மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியாயிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காரியம் என் செய்திக்கு தேவைப்படுது. நல்லா கவனிங்க. தேசத்திலே கிறிஸ்தவத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சபை அந்த பிரச்சனைக்கு தோள் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேசத்திலே ஊழியனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சபை அந்த ஊழியனுக்கு தோள் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு விசுவாச குடும்பத்திலே உங்க ஃபெல்லோஷிப்ல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த விசுவாச குடும்பத்திற்கு இன்னொரு விசுவாச குடும்பம் தோள் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எஸ். கல்வாரி போகிறதுக்கு முன்னாடி பல காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போறார் கெத்செமனே தோட்டத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. எப்படி 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 அவர் ஜெபிச்சார் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எடுத்து வாசிங்க. 26:39 வாசிங்க. 26:39 வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. நல்லா கவனிங்க. மனுஷகுமாரன் பிதாவிடத்தில் போய் புலம்ப ஆரம்பிக்கிறார். எப்போ புலம்ப ஆரம்பிச்சாரு? அவர் தான் படப்போகிற பாடுகளை அவர் நன்கு ஆராய்ந்து அறிந்திருந்தார். நல்லா கவனிங்க. தனக்கு ஏற்பட போகிற விளைவுகளை, பாடுகளை, கொடூரமான அந்த ஜனங்க கொடுக்க போகிற கொடூரமான தண்டனைகளை அவர் ஆராய்ந்திருக்கிறபடினாலே தன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. இந்த பாடு என்னால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது என்று பிதாவிடத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்னை விட்டு நீங்க கூடுமனா, அப்படின்னா இந்த பாடு என்னை விட்டு நீங்க எடுத்துட முடியும்னா எடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் இஷ்டத்தின்படி அல்ல, என் விருப்பத்துக்கு வேணாம், உங்க விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கு, இதை நான் சகிக்க முடியல, ரொம்ப கொடூரமான வேதனை நான் அனுபவிக்க போறேன். ஒருவேளை என்னை விட்டு இதை நீங்க எடுக்க முடியும்னா நீங்க எடுத்துருங்க, ஆகிலும்
என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து விட்டு முதல் புலம்பல், கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவுடைய முதல் புலம்பலை புலம்பிட்டு வெளியே வராரு. சீஷர்கிட்ட சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு தட்டி எழுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தட்டி எழுப்பி ஜெபிங்கன்னு சொல்லி 2வது விசை போய் மறுபடியும் ஜெபிச்சாரு. வாசிங்க 42 வாசிங்க, அதே அதிகாரம். 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணும் போதெல்லாம் இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 2வது முறை புலம்புறாரு, என்ன இது என்னால தாங்க முடியாது. முதல் விசை சொல்றாரு, ஜெபிக்கிறாரு, தனக்குத்தானே காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறாரு, இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு. 2வது விஷயம் வந்து ஜெபிச்சு சொல்றாரு, ஒருவேளை இது என்னை விட்டு நீங்க கூடுனா எடுக்க முடியும்னா எடுத்துருங்க, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என் சித்தத்தின்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது விசை புலம்பி விட்டு வெளியே வந்து சீஷர்களை பார்க்கிறாரு. சீஷர்கள் மறுபடியும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மௌனமாய் கடந்து போய்விட்டார். ஆமென் சொல்லுங்க. 3ஆம் விசை ஜெபித்து வெளியே வருவதற்கு முன்பதாகவே அவரை வந்து சிறைப்பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு சபை ஒரு ஆவிக்குரிய போராட்டம் வரும் பொழுது சபை தாங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதியில் ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குது, சபை இருக்குன்னா அந்த சபையில் ஒரு போராட்டம் வருது, ஒரு அவமானம் வருது, நிந்த வருது, ஏதோ அவங்க சபைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்க சபையில் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும், உங்க ஃபெல்லோஷிப்ல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுல அந்த ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், ஏன் ஊழியம், ஓ ஊழியம், மனுஷன் பிரித்து கொள்ளுவான். பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா எல்லாமே ராஜ்யத்துக்கு கீழே தான் நம்ம ஒரே குடையில வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தேசத்தில் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தாபனங்களுக்குள் இன்னைக்கு ஜாதி வேர் பிடித்து நின்று கொண்டிருக்கிறது, ஆலமரத்தை போல. இந்த வார்த்தை சொல்வதற்கான தயக்கமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சில எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க மெசேஜில் ஜாதி இருக்குன்னு சொல்லாதீங்க, உங்களை யாரும் பயன்படுத்த மாட்டான், ஊழியம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொன்னா எனக்கு நீ ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டேன்னா 10,000 முறை சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஸ்தாபனங்கள் இன்றைக்கு ஜாதி வேர் பிடித்து நிற்கிறது. ஸ்தாபனங்கள் இன்றைக்கு ஊழியர்களுக்கு ஃபேஸ் வேல்யூ கொடுத்து தான் ஊழியக்காரங்களை கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வியூஸ் இருக்கா, இவ்வளோ வீடியோஸ் இருக்கா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஊழியக்காரனை கொண்டு வந்து நிற்க வைக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் உலகத்தின் மகாபெரிய குப்பை தொட்டிகளை வீசப்படும். எவன் தரிசனத்தோடு நிற்கிறானோ அன்றைக்கு சபை எடுத்து அவனை பயன்படுத்துகிற நாட்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசி அன்னைக்கு மோசஸ் அண்ணன் ரொம்ப பிஸியா இருப்பான்னு விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அவருக்கு நான் கார் ஓட்டிட்டு போயிடுவேன், நான் டிரைவரா போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தரிசனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் எடுக்கிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்த்தது, என் கூட தோள் கொடுங்க, ஆவியில போராடி கொண்டிருக்கிறேன், தோள் கொடுங்க, தோள் கொடுங்க, தோள் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம காதுல கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு விரோதமாய் ஒரு காரியம் நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னா, கெத்செமனே அனுபவம் அதுதான். கேள்விப்படுறோம்னு சொன்னா நம்ம உபவாசித்து அதற்காக கண்ணீர் வடிப்பது நம்முடைய கடமை, வேலை. தேவ சமூகமும் அதை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாடுபட ஆரம்பித்தார், அவர் புலம்ப ஆரம்பித்தார். எப்போ பாடுபட ஆரம்பிச்சாரு, எப்போ புலம்ப ஆரம்பிச்சார்னா, தேவ திட்டம் தனக்குள் நிறைவேற ஆரம்பிக்கிற வேலை வந்த பொழுது அவர் புலம்ப ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். 2 விசை பிதா கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த பாடு என்னை விட்டு கூட நீங்க எடுத்துருங்களே அப்படின்னு கேட்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியர் இருக்கிறீங்கன்னா, இந்த தேவ மனுஷனுடைய அலைச்சல்களுக்கு உங்க ஜெபங்கள் இருக்கணும். இந்த ஊழியம் கர்த்தருடைய தரிசனம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்க்கையை ஆரம்பிச்சு எங்கேயோ ஊழியங்களை ஆரம்பிச்சு கர்த்தர் இந்த பகுதியில் இந்த தேவ மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் உங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறான்னா, இந்த ஊழியத்தின் தரிசனத்திற்கு நீங்கள் எழுந்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சொல்லுவேன், ஊழியத்துக்கு தேவை தரிசனம், ஊழியக்காரனுக்கு தேவை தரிசனம், ஒரு விசுவாசிக்கு தேவை தரிசனம். தரிசனம் இல்லாதவன் செத்த பிரேதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்தில் சலசலப்பு வருதா?
இந்த ஊழியத்தில் கேட்கணும், பிரதர் எப்படி ஈபி பில் கட்டுறீங்க, எப்படி ஊழியத்தை பண்ணுறீங்க, எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, யாராச்சும் ஒரு நாள் நம்ம கேட்குறோமா, விசாரிக்கிறோமா, அதுக்காக உபவாசிக்கிறோமா? அல்லையா சொல்லுங்க. இந்த தேவ மனுஷன் வயிற்று பிளப்புக்கு இந்த ஊழியத்தை செய்யலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, வயிற்று பிளப்புக்கு செய்யலை. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்துக்காக உழைக்கும் பொழுது ஒரு 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 ஊழியத்தை ஆரம்பித்து சில நாட்கள் ஆகும். அது கொஞ்சம் அப்படி வேரூன்றி நிற்பதுக்கு கொஞ்சம் நாட்கள் டைம் எடுக்கும். இந்த நாட்களில் உங்களுடைய கரிசனை இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பது உங்கள் கடமையா இருக்க வேண்டும். இயேசு அதை சொல்லி கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய பாடு தேவ திட்டம் நிறைவேறப்படும் பொழுது சலசலப்பு வரும் பொழுது சபை விசுவாசிகள் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஜனங்கள் குடும்பங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை சொல்லி கொடுத்தார். இவர் புலம்ப ஆரம்பித்தார். புலம்ப ஆரம்பித்த பொழுது நல்லா கவனிங்க, இயேசு தன்னுடைய சித்தத்திற்கு தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவர் புலம்ப ஆரம்பித்த பொழுது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு எதுக்கு வந்தார்ப்பா? இதை உங்களுக்கு விளக்கி கொடுங்க. இயேசு எதுக்கு வந்தார்ப்பா அப்படின்னா ரட்சிப்பு கொடுக்க வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்ப்பா? பாவத்தை போக்க வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்ப்பா? சாபத்தை போக்க வந்தார், சமாதானத்தை கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லலாம், ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புனாலே நீதிமான், சமாதானம், சந்தோஷம், பாவம் இல்லை, சாபம் கிடையாது. இதெல்லாம் ஒரே வார்த்தை தான், ரட்சிப்பு. அதுதான் நேற்று எங்கள் ஃபெலோஷிப்பில் பிரசங்கம் பண்ணேன். எரிகோவில் புறப்பட்டார் பவனி. எங்கே ஆரம்பித்தார்? எரிகோவில். எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வந்தார். எருசலேம் ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருக்கு கழுதை நடந்து வர பாதையெல்லாம் ரெட் கார்பெட் போட்டாங்க, துணியை விரிக்கிறாங்க கீழே. அந்த கழுதை சும்மா ஜம்முன்னு அந்த துணியில் அப்படி நடந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. கழுதைக்கு போடப்பட்ட துணி அல்ல, கழுதைக்கு மேல் சவாரி செய்தவருக்காக போடப்பட்ட துணி. ஆமென் சொல்லுங்க. எவனுக்குள்ளே இயேசு இருக்கிறார உலகம் அவனை கனப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. வெளியே அவர் கூட ஒரு திரள் கூட்டம் வராங்க. அவங்க போட்ட சத்தம் என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னங்க? ஓசன்னா என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? கர்த்தாவே ரட்சியும். அப்படின்னா தாவீதின் குமாரனே ரட்சியும். ஆமென் சொல்லுங்க. வெளியே இருக்கிற கூட்டம் அவர் கூட சேர்ந்து பவனி வந்து அவங்க போட்ட சத்தம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று 3 கிலோமீட்டர் அந்த பவனி வரும்பொழுது ஆர்ப்பரிச்சு ஆரவாரம் செஞ்சு ஆராதனையோடு கூட எருசலேம் தேவாலயத்துக்கு உள்ள வந்து நின்னாரு. உள்ள பார்த்தா கல்லர் குகை. அப்போ உங்களுக்கு நான் விளக்கி கொடுக்குறேன். நேற்று தான் இதுதான் எங்கள் ஃபெலோஷிப்பில் பிரசங்கம் பண்ணேன். ஆராதனை நடக்க வேண்டிய இடம் கல்லர் குகை. ஆனால் வெளியே ஆராதனை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. அந்த சிஸ்டரா பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, வசனம் சும்மா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி பிரதரா சூப்பராக பிரசங்கிப்பாரு. ஆனால் உள்ள இருக்கிற அசிங்கம் அவருக்கு மட்டும்தான். ஆராதனை செய்கிறோம், அழகாக செய்கிறோம். இன்னைக்கு ஸ்டான்லி பிரதர் தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா பாடுவார். அந்த ஊழியக்காரர் ஐயோ அழகாக பாடுவார், அழகாக வர்ஷிப் பண்ணுவார். ஆனால் உள்ள இருக்கிற கல்லர் குகையா இருக்கிற ஆலயம் அவருக்கு மட்டும்தான் அந்த லட்சணம் தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சபை, ஊழியம், ஊழியர்கள், விசுவாசிகள் எப்படித்தமா இருக்கிறோம்? அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் கல்லர் குகையா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா வெளியே நம்ம ரொம்ப அழகா நடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ என் செய்தியில் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கிறிஸ்தவங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. மரித்து போன செவாலியர் ஐயா கிட்ட இருந்து அந்த அவார்டை வாங்கி சபைக்கு கொடுத்துடலாம். நாமெல்லாம் ரொம்ப அழகாக நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்தால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் சிலருக்குலாம் அப்படி ஜோமனை தலையில் கை நான் அப்படியே நிறுத்துறது. என்ன நான் அப்படியே உண்மையாக கேட்டுருதுங்க. நான் என்ன இப்போ நான் தொடக்கூட சில அதுக்குள்ளே என்ன உனக்கு? நீ இவ்வளோ அனலாக இருந்தால் எதுக்கு என்கிட்ட ப்ரேயருக்கு வர? கிட்டப்போ என்ன? ஆனால் பார்த்தா வீட்டில் போனால் வீட்டில் இதில் வேற நீங்கள் தான் அம்மா மாதிரி தான். அவங்க அப்பா மாதிரியே கோவப்படுறான் பார். உங்களுக்கு என்ன அதில் சந்தோஷம்? அவன் கோவப்பட்டு அவனை நசுக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பா மாதிரியே கோவப்படுறான் பார். அவங்க அப்பா மாதிரியே மூக்கு மேலே கோவம் வருது பார். இந்த மூக்கை உடைக்கணும். இதில் வேற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிரெடிட் சரி இருக்கட்டும். இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நம்முடைய உள்ளம், வாசம் பண்ணுகிற உள்ளம் கல்லர் குகையாக இருக்குது. ஆனால் வெளியே நம்ம ஆராதனை செய்வது போல இருக்கிறோம்.
எருசலேம் வீதிகளில் அதுதான் நடந்துச்சு. வெளியே ஓசன்னா ஓசனான்னு கத்துறான். ஆராதனை செய்ய வேண்டிய எருசலேம் சபைனா வேதத்தில் சொல்லப்பட்ட சபை, அத்தனை மகிமை பூத்த சபை. அந்த சபை கள்ளர் குகையாக இருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுதான் உங்கள் ஃபெல்லோஷிப்பில் ஒரு சிஸ்டர் வருவாங்க, ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு போராட்டம், அவங்களுக்காக நீங்கள் உட்காரணும், கண்ணீர் வடிக்கணும், அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஏசு அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. நான் பாடுபட போகிறேன், 1 மணி நேரமாகுது, நீங்கள் ஆவியில் எனக்கு நீங்கள் தோல் கொடுக்கக்கூடாதா, ஒரு ப்ரேயர் சப்போர்ட் எனக்கு கொடுக்கக்கூடாதா, ஏக்கமாக கேட்குறாரு. ஆனால் மறுபடியும் அவங்க தூங்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 விசை புலம்புனார். 2 விசை புலம்பும் பொழுது 3வது விசை ஒரு விஷயம் நடக்குதுங்க. எடுத்து வாசிங்க, லூக்கா 22 42 43 வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல லூக்கா 22 42 43. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஊழியக்காரங்களை கெஞ்ச வைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் இங்கே நின்று கேட்கணும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்களை கெஞ்ச வைக்கிறதுல உங்களுக்கு இன்னும் அவ்வளோ சந்தோஷமோ தெரியல. ஆமாம், இதில் வேற சில பேர்லாம் சில சபையில் போனால் இது பாருங்க, இப்படி அசைறது இல்லை, ஒரு ஆமீன் சொல்றது இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்றது இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே இரும்பு ராடை விழுங்கிட்டு வந்துடுறது. அசைறனா பாரு. மாதம் 10 சபை ஏறி இறங்குறோம்ல, இந்த கூத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த கூத்தெல்லாம் பார்த்து உங்களை சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்லா ஜனங்க ஆமீன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 11 மணிக்கு மெசேஜ் முடிக்க போகிறேன். ஆனால் கதவை மூடிடுங்க. அழைக்கப்பட்டவர் சொல்லிட்டாரு, அது விசேஷமானவன் சொல்லியிருக்கிறேன், சும்மா விட்டுலாமா, இன்னைக்கு கிடச்சிட்டீங்க என்கிட்ட நீங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அது சிலரெல்லாம் மிக்சியில் போட்டு நீங்கள் போடுங்க பாருங்க, தேங்காய் போட்டு 1 2 3 1 2 3. சில விசுவாசங்களை அப்படி போடணும், அப்படி இப்படி அசைறது இல்லை. என்ன கத்தி பிரசங்கம் பண்ணு, அப்படியே இருக்குது, அப்படியே வருது, அப்படியே போகிறது. இதில் கடைசி வந்து ஐயா ஒரே போராட்டம் ஐயா, ஜெபம் பண்ணுங்க. சரி விடுங்க, டாபிக் எங்கேயோ போகுது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா கத்த நல்லவன். சரி, இங்க கவனிங்க. 2 முறை புலம்பினார். வேகமா போலாம். 2 முறை புலம்பினார். முதல் விசை சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். 2வது விசை சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். 2 முறை புலம்பினாரு. 3வது விசை அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நல்லா கவனிங்க. 3வது விசை கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, வானம் திறந்தது, ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். 3 முறை சொல்றேன், நீங்க ஆமீன் சொல்லுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 விசை அவர் போராடுறார். என்ன போராட்டம், என்ன போராட்டம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தம். எது சித்தம்? இயேசு எதற்காக வந்தாரு? அது தேவ திட்டம். வேகமா போற. இயேசு எதுக்கு வந்தாரு? தேவ திட்டம். என்ன தேவ திட்டம்? என்ன தேவ திட்டம்? ரோமர் 5:19 எடுக்க வேண்டாம். ஒருவனுடைய கீழ்ப்படிய நிமித்தமாய் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஃபுல் ஸ்டாப். ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாய் அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கமா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனுடைய கீழ்ப்படியாமை அப்படின்னா ஆதாம் ஒருவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். பட்டார்கள்னா அந்த இடத்துல இயேசுவோட மரணத்தை கொண்டு வந்து ஊனிடணும். நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்ப இந்த பூமியில ஜீவனை கொடுத்தாரோ அந்த ஆதாம் மூலமாய் தொடர்ந்து வந்த பாவம் சாபம் நிறுத்தப்பட்டது. ஃபுல் ஸ்டாப். ஆமென் சொல்லுங்க. இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்துட்டாரு. இப்ப வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, சந்ததிகள் சந்ததிகள் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, சொந்த ரத்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த சரியத்தை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர் 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 உடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசு எதற்காக தேவைப்பட்டார் பிதாவுக்கு? பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, சர்ப்பம். பிதாவுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, குமாரனாகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புனா என்னங்க? எப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டின் காலத்து ரட்சிப்புக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்து ரட்சிப்புக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டின் காலத்து ரட்சிப்பு, ஒருவன் தவறு செய்து விட்டால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உள்ள போக முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போக முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. இப்ப ஸ்டான்லி பிரதர் ஒரு தவறு செஞ்சிட்டா, தவறுக்கு ஏற்றபடி ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு புறாவையோ ஒரு கோழி குஞ்சியோ வாங்கிட்டு வரணும். தவறுக்கு ஏற்றபடி அதை கொண்டு வந்து ஆசாரியன் கிட்ட கொடுக்கணும். அந்த ஆசாரியன் தடவி பார்ப்பான், அது எல்லாம் சரியா இருக்கா தடவி பார்ப்பான். தடவி பார்த்தா அதை வெட்டி ரத்தத்தை பிடிப்பான். இந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் கிட்ட கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியன் உள்ள போகிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஆசாரியன் அதுக்குள்ள போக முடியாது. அதுவும் இந்த பிரதான ஆசாரியன் உள்ள போனா அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவன் பாவம் செஞ்சு உள்ள போனா அவன் காலில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. அவன் அப்படி சல் 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 சல்னு உள்ள போகணும். அந்த சத்தம் ஒருவேளை நின்று போச்சுன்னா அவன் உள்ள செத்து போயிடுவான். செத்து போன உள்ள கொண்டு போய் தூக்க கூட போகக்கூடாது. போறவங்கள செத்து போவாங்க. சங்கிலியை தான் அவனை வெளியே இழுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் ஒரு இடைவெளி வைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இதை உடைச்சி ஆமென் சொல்லுங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறவரை இயேசு என்று கூப்பிட்டாலே உள்ள இருந்தவர் இன்றைக்கு நம்ம ஓடி வந்து அரவணைக்கிற ரட்சிப்பின் மகிமையை தான் இன்னைக்கு இயேசு கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. சரித்திரத்தை உடைச்சி சரித்திரத்தை எழுதிட்டு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இயேசு வரலனா நாம இந்த நாளளவும் பலி செலுத்துதல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை உடைக்க நிரந்தர பலியா தான் இயேசு உள்ள வந்தார். பிதாவுக்கு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். 2 முறை உடைஞ்சிட்டாரு. 2 முறை சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுள். 2 முறை உடைஞ்சு ஜெபிச்சாரு. 3வது முறை அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்குதுங்க. வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. 3 முறை சொல்றேன், அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான். எப்பெல்லாம் நீங்க தேவ திட்டத்துல சார்ந்து நிக்கிறீங்களோ, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தேவ திட்டத்தை சார்ந்து நின்னார். தேவ திட்டத்தை வெளிப்படுத்த அவர் தன்னை அர்ப்பணித்தாரு. தேவ திட்டம் எப்பெல்லாம் நீங்க இணைஞ்சு நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க தேவ திட்டத்தில் நடந்து போகும் பொழுது சோர்ந்து போறீங்களோ, வானம் உங்களுக்கு திறக்கப்படும். தூதன் இறங்கி வருவான். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவ திட்டம் உண்டு. இந்த ஊழியம் செய்கிற அண்ணனுக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. இந்த ஊழியத்துக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. என் வாயின் சத்தத்துக்கு இருக்கிற உங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. உங்க பேர்ல கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டத்தில் நீங்க இணைந்து உங்க தரிசனத்தில் நீங்க சரியா போகும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, ஒரு தூதன் இறங்கி வந்து தான் உங்களை பலப்படுத்துவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? எப்படி அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? எலியா, பழைய ஏற்பாட்டுக்கு போற எலியா தேவ திட்டத்தை எழுந்து வந்த தேவ மனுஷன், வைராக்கியம் உள்ள தேவ மனுஷன், வைராக்கியம் உள்ள தேவ. கர்மேல் பர்வதமே அசைஞ்சது. நல்லா கவனிங்க. கர்மேல் பர்வதமே அசைஞ்சது. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் தலை உருண்டது, ரத்த ஆறு ஓடினது, அக்கினியை இறக்கிட்டாரு, கையளவு மேகத்தை உருவாக்கின ரதங்களுக்கு முன்பாய் ஓடின எலியா இன்றைக்கு ஓடி போய் தன்னை ஒளித்துக் கொண்டு சோர்ந்து போயிட்டான். ஓ ஓ அந்த எசபேல் கிட்ட மாட்டினா என் தலை போயிடும், சோர்ந்து போயிட்டான். ஆனா தேவ திட்டத்தில் இணைஞ்ச தேவ மனுஷனை கர்த்தர் விட்டுருவாரா? கர்த்தர் விட்டுருவாரா? பசி மயக்கத்தில் சோர்ந்து கிடக்கிறான், தூதன் வந்து தட்டி எழுப்புறான். தேவ திட்டத்தில் நீங்க இருந்தா தூதன் உங்களை நடத்துவாருங்க. தூதன் வந்து சும்மா போக மாட்டார். தட்டி எழுந்து சொல்றாரு, எழுந்து புசி, உன் தலைமாட்டில் உனக்கு தேவையான ஆகாரமும் தண்ணீரும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊழியம், இந்த தேவ மனுஷனுக்கு, இந்த ஊழியத்துக்கும், இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவ திட்டத்தில் இருப்பீங்கன்னா உங்களை நடத்துகிறவர் ஒரு தூதனாய் இருப்பான். உங்க ஜெபங்களுக்கு வானம் திறக்கப்படும், தூதன் இறங்கி வருவான். அந்தந்த நாளுக்கு தேவையான அப்பமும் ஆகாரமும் தண்ணீரும் உங்க தலைமாட்டில் வைக்க தூதனுக்கு தேவ சமூகம் கட்டளை கொடுக்கிறது.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமின் முதல் திருச்சபை, இயேசுவை ஆராதிக்கிற முதல் திருச்சபை. நல்லா கவனிங்க. பேதுரு சிறைச்சாலை சிறைச்சேதம் செய்யப்பட்டிருக்கிறாரு. பஸ்கா முடியுது, பொழுது விடிஞ்சா பேதுரு மரண தண்டைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாரு. ஆனா எருசலேமின் முதல் திருச்சபை ஜெபிக்குது. தேவ திட்டத்தை செய்கிற சபை, தேவ திட்டத்தை செய்கிற சபை. உங்களை பார்த்து கேட்கிற இந்த 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 முதல் புள்ளி, முதல் பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட் சொல்லும்போது உங்களை பார்த்து கேட்கிற, நீங்க தேவ திட்டத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை தேவ திட்டத்தில் இல்ல பிரதர், அது எனக்கு என்ன தெரியாது பிரதர், இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்க சொல்லணும், அப்பா அந்த திட்டத்துக்குள்ள நான் வரேன், எனக்கு சொல்லி கொடுங்க. நீங்க முணுமுணுத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்குள்ள உங்களை இந்த செய்தியின் வேலையிலே உங்களை நகர்த்தி விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமின் முதல் திருச்சபை ஜெபிக்குது. தேவ திட்டத்தில் நின்று செயல்படுகிற சபை ஜெபிக்குது. ஓ, பேதுரு சிறைச்சேதம் செய்யப்பட்டுட்டார். கைகளிலே கால்களிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கு. பொழுது விடிஞ்சா பேதுருவுக்கு மரண தண்டனை. ஆனால் தேவ திட்டத்தில் இணைந்து செயல்படுகிற ஊழியம் சபை, சபையை சார்ந்த ஜனங்க ஜெபிச்சாங்க. நடந்தது என்ன? வானம் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லணுமே நீங்க. ஒரு தூதன் இறங்கி வந்த ஆமென் சொல்லணுமே நீங்க. சிறைச்சாலைக்குள்ளேயே போனா, விலாவல தட்டுனா, எலியாவை தட்டி சொன்னாரு, எழுந்து தண்ணீர் இருக்கு, ஆகாரம் இருக்கு, புசி. ஆனா இங்க விலாவல தட்டி சொல்றான், எழுந்து வேகமாய் புறப்படு, உன்னை விடுவிக்க தான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு, அவர் அழகா சொல்லப்பட்டிருக்கும், பேதுரு அப்படி எழுந்து நின்ன உடனேயே தேவ திட்டத்தில் பேதுருவும் இருந்தான். தேவ திட்டத்தில் கிறிஸ்துவை ஆராதிக்கிற முதல் சபையும் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இந்த தரிசனம் தேவ திட்டத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த தரிசனத்தை வர நீங்க தேவ திட்டத்தில் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒரு தூதன் உங்க வீட்டில் இறங்கி வருவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் நடக்கல பிரதர், ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல பிரதர், வீட்டில் இன்னும் பிரச்சனை இருக்கு பிரதர், துன்பம் இருக்கு பிரதர், சஞ்சலம் இருக்கு பிரதர், வியாதி இருக்கு பிரதர், பொருளாதார குறைவு இருக்கு பிரதர், அது இருக்கு இது இருக்கு இது இருக்கு, லிஸ்ட் போட்டுக்கொண்டே போகிறோமே. தேவ திட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவ திட்டத்தில் இருந்தா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம், ஒரு சாட்சியை படிச்சிருக்கிறேன். ஏசிய திருச்சபை பரிசுத்தவாக்கத்தில் அருமையான சாம் சுந்தரம் ஐயா ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள், வாலிப நாட்கள். சாம் சுந்தரம் ஐயா அவர் ஒரு நாள் வண்டியில் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறார். சைக்கிளில் போகும்பொழுது பயங்கர பசி. அவருக்கு என்ன ஆசையா, ஒரு இடியாப்பமும் பாயாமும் சாப்பிடணும் ஆசையா, பயங்கர பசி. ஆனால் கையில் பணம் இல்லை. இப்படி ஜெபிச்சாராம், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு பாயாவும் இடியாப்பமும் சாப்பிடணும் ஆசையா இருக்கு, ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேனே, ஆசையா இருக்கேன்னு ஒரு தேவ மனுஷன் ஜெபிச்சாராம். கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்தில் நடந்த சாட்சியை சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் சைக்கிள் வீல்ல ஸ்போக்ஸ்ல பட 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 படன்னு ஒரு சத்தம் கேட்குதான். நிறுத்தி பார்க்கிறார், என்ன ஒரு சத்தம்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தா ஒரு 20 ரூபாய் நோட்டு தாளு சைக்கிள் ஸ்போக்ஸ்ல உங்களுக்கு தண்ணீரையும் அப்பத்தை வைப்பான். தூதன் இறங்கி வந்து, அதுதான் சொல்ல வந்த, பேதுரு கைகளில சங்கிலி கட்டப்பட்டிருக்கு, கால்களில சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. பேதுரு தேவ திட்டத்தில் இணைஞ்சு செயல்படுறாரு, சபையும் தேவ திட்டத்தில் இணைஞ்சு செயல்படுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது. தூதன் வந்து தட்டிட்டாரு, விழாவில் தட்டுறாரு. பேதுரு எழுந்துட்டாரு. எழுந்து கவனிங்க, எழுந்து நின்ன உடனே கைகளில் இருக்கிற சங்கிலியும் கால்களில் இருக்கிற சங்கிலியும் தானா கலந்து விழுந்துதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தூதன் பேதுரு கையை பிடிச்சு வேகமா வா வா வான்னு கூட்டிட்டு போறாரு. இவங்க போய் நிக்கிறாங்க. முன்பாக பூட்டப்பட்ட இரும்பு கதவு, அதுல பெரிய தாழ்பால் தொங்குது, பூட்டு தொங்குது. இவங்க போய் நின்ன உடனே அந்த கதவு தானாய் திறந்ததாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் தேவ திட்டத்தை இயேசு செய்ய தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லணும். தூதன் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா தேவ திட்டத்தை செய்கிற மனுஷன், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், குந்தி குந்தி நடக்கிற ஜனம் சொல்றான் எது வரைக்கும் நீங்க நடப்பீங்க குந்தி குந்தி? பாகால் தெய்வனா அந்த பக்கம் போயிடு, கர்த்தரை தெய்வனா இந்த பக்கம் வா. தேவ திட்டத்தை நிறைவேற்ற எழுந்து வந்த எலியா ஜெபிக்கிறான். வானம் திறக்கப்பட்டது. அக்கினி கர்மெல் பலிபீடத்தை பட்சித்து போட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற எலியா ஜெபிக்கிறான். கையளவு மேகம் உருவாகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ திட்டத்தை நிறைவேற்றின எலிஷா வேலைக்காரன் வந்து சொல்றான். வசனங்கள் எடுத்து கோட் பண்ண நான் டைம் இல்லை, வேகமாக போகிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எலிஷா கிட்ட வந்து வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ எஜமானனே, பலத்த சேனை நம்மை வளைந்து கொண்டார்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற எலிஷா சொல்கிறான். போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே சொல்கிறார், அவன் கண்களை திறந்தருளும்.
அடுத்த நிமிஷமே கண் திறக்கப்படுது. மாத்திரம் அல்லங்க, அந்த சேனையை காட்டிலும் ஒரு பலத்த அக்கினிமயமான ஒரு சேனை இந்த மலையை சுற்றிலும் நின்றது. உங்க ரட்சிப்பு வாழ்க்கை, இந்த ஊழியம், இந்த ஊழியத்தை சார்ந்து நிற்கிற பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு தம்பிமாரும் உங்களையும் பார்த்து சொல்றேன், குடும்பங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவ திட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு தூதன் வருவார். இது நிச்சயம் நடக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதன் இறங்கி வந்து மாத்திரமல்ல, இயேசுவை பலப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதை தான் போன இதில் பிரசங்கிச்சேன். இயேசுவுக்கே ஒரு பலன் தேவைப்பட்டது. பிதாவுடைய குமாரன் தான், பிதாவுடைய குமாரன் தான். இயேசுவுக்கே ஒரு பலன் தேவைப்பட்டது. அப்படின்னா அந்த சிலுவை பாட அவர் சமாளிக்க, அவர் சுமக்க அவருக்கு ஒரு பலன் தேவைப்பட்டது. அந்த பலனுக்காக தான் அவர் அந்த தூதனை தேவ சமூகம் அனுப்பி அந்த தூதன் படுத்தின பலன் தான் அந்த சிலுவை பாட அவர் சுமந்தார். இன்னைக்கு தேவ திட்டத்தை குறித்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். தேவ திட்டம் நீங்கள் இணைஞ்சி இருப்பீங்கன்னா தூதன் இறங்கி வருவான், வானம் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. என் செய்தியை நான் முடிக்கல. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே 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 ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ செய்தியை கேட்டுட்டு போனோம் இல்லைங்க, உடன்படிக்கை செய்யுங்க. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் தேவ திட்டத்தை சார்ந்து நிற்கணும். ஆண்டவரே, என் பேரில் கர்த்தர் என் தாயின் கற்பத்தில் என்னை பொருத்தும் பொழுது, என் வித்து பொருத்தப்படும் பொழுது, எனக்கென்று எழுதி வைத்த தேவ திட்டத்துக்குள்ள என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை பெற்று இருந்தீங்கன்னா அந்நிய பாஷையை பேசி நீங்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே, உடன்படிக்கை செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. ஏதோ செய்தியை கேட்டோம் போனோம், ஆமென் சொன்னோம், அல்லேலூயா சொல்லுகின்ற அல்ல. இந்த ஊழியம் தேவ திட்டம் என்றால், தேவ திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற ஊழியம் என்றால், இந்த ஊழியம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தூதர்கள் இறங்கி வருவாங்க. இந்த ஊழியத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு என் வாயின் சத்தத்துக்கு கீழே இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவே அந்த திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க இங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டில் ஒரு தூதன் இறங்குவாருங்க, தூதன் இறங்குவாருங்க. சங்கிலிகள் தானாய் கலருங்க, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுங்க, தேவையான தண்ணீர் மண்ணா இறங்குங்க. துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். அவன் நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. தேவ திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தேவ திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கெத்சமனே தோட்டத்திலே இயேசு தன்னை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த பொழுது, தேவ திட்டத்துக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்த பொழுது வானம் திறக்கப்பட்டதையா, வானம் திறக்கப்பட்டதையா. ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துறது உண்மை என்றால், நீங்களும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் இருந்தால் உங்க ஜெபங்களுக்கு ஒரு தூதன் இறங்கி வருவார். ஒரு நிமிஷம் நேரம் கொடுக்கிறேன். ஒரு உடன்படிக்கை செய்வீங்களா? தேவ திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மாம்சத்தில் போராட மாட்டேன், சுய பலத்தில் ஓட மாட்டேன். இனி நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் தேவ திட்டத்தை சார்ந்து இருக்கட்டும், சார்ந்து இருக்கட்டும். வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறோம் நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே தேவ திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, தேவ திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, தேவ திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை முழுவதுமாய். இயேசு சொன்னாருங்க, எனக்கு இந்த கஷ்டம் இந்த பாடு பயங்கரமா இருக்கு, என்னால சகிக்க முடியாது, ஆனாலும் உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க முழுவதுமாய் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா அது தேவ திட்டமாய் இணைந்து கொள்ளும். தேவ திட்டத்துல நீங்க இணைந்து கொள்ளுவீங்க. தேவ திட்டத்துல நீங்க இணையும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இணையும் பொழுது உங்க ஜெபங்களுக்கு தூதர்கள் இறங்கி வருவாங்க. ஒருவேளை இந்த உடன்படிக்கை செய்கிறவங்களை பார்த்து சொல்றேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இனி என்னுடைய வாழ்க்கை தேவ திட்டத்துக்கு என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ ஒரு தூதன் இறங்கி வரட்டும்பா. அவங்க வீடுகளில் ஒரு தூதன் இறங்கி வரட்டும்.
பேதுருவை விடுவிக்க தூதன் வந்தது உண்மை. எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க தூதன் வந்தது உண்மை. எருசலேம் சபை ஜெபித்த பொழுது தூதன் இறங்கி வந்தது உண்மை. ஒரு கிதியோனை பலப்படுத்த தூதன் இறங்கி வந்தது உண்மை. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்க தூதன் இறங்கி வந்தது உண்மை. இந்த சிறு மந்தை ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தூதன் அவங்க வீடுகளில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். வலது கரத்தை தூக்கி பிடிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கட்டளை கொடுக்கறங்க, கட்டளை கொடுக்கறங்க. இங்க நீங்க அர்ப்பணிக்க உங்க சார்பில் ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள அதிகாரத்தை கையில எடுக்கிற உங்க வீடுகளுக்குள்ள ஒரு தூதன் இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சிறு கூட்டமே, நீ கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசி நீங்க சொல்லணும், இயேசுவே தேவ திட்டத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க வீடுகளுக்குள்ள ஒரு தூதன் இறங்கட்டும், ஒரு தூதன் இறங்கட்டும். இன்னைக்கு ஆராதனை முடிச்சு நீங்க வலது காலை எடுத்து உங்க வாசல் படியில வைக்கும் பொழுது உங்களை வரவேற்க ஒரு தூதன் நின்று கொண்டிருப்பது உண்மை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் மன்னிக்கணும், மத்தேயு 6:6 வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. போது சிஸ்டர், என்ன கவனிங்க, இயேசு சீஷர்களை தனிமைப்படுத்திட்டாரு. இவர் தனிமையாய் போய் கெத்சமனில உட்கார்ந்து போராடி ஜெபித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ திட்டத்தில் இணைந்து செயல்படுகிறவர்கள் அதிகமாக தனிமையில் கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில மனுஷங்க நீங்க பார்க்குறீங்களா, நல்ல பாஷையில் இருக்கிறவங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க பேச மாட்டாங்க அதிகமாக. பார்த்துருக்கிறீங்களா சில பேரை? அவங்க செய்கை ரொம்ப பலமாக இருக்கும். வேதத்தில் சில காரியங்களை குறித்து நான் ஆராய்ஞ்சிருக்கிறேன். எலியா எலிஷாவை குறித்து அவங்க அதிகமாக ஜனங்களோடு கூட உறவாட மாட்டாங்களாம், அதிகமாக வெளியே என்ன பண்ண மாட்டாங்களாம், வரவும் மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கர்மேல் பர்வதத்தில், கர்மேல் மலையில், அது ஒரு குன்றுன்னு சொல்லப்படுது, கர்மேல் மலையில் சில குகைகள் இருந்ததாம். 7 குகைகள் இருந்துச்சான் கர்மேல் பர்வதத்தில். இந்த குகைகளில் தான் எலியா எலிஷா அதிகமாக தங்களுடைய நேரத்தை செலவழிச்சாங்களாம். அவங்க வெளியே வரமாட்டாங்க, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுவார்கள். ஆனால் வெளியே வந்தாங்கன்னா அக்கினியை இறக்கிடுவாங்க. வெளியே வந்தாங்கன்னா கர்மேல்ல ரத்த ஆற ஓட வச்சிருவாங்க. வெளியே வந்துட்டாங்கன்னா ரதங்களுக்கு முன்பா ஓட வச்சிருவாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்துட்டாங்கன்னா அமிழ்ந்த கோடாரிகளை வெளியே எடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்க தேவ திட்டத்தில் நீங்க இணைஞ்சிங்கன்னா உங்க செயல்பாடு, உங்க ஜெபத்தில் கர்த்தரோடு கூட அதிகமாக தனிமையில் நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சில ஊழியங்கள் தொடர்ந்து போகும் பொழுது தொடர்ச்சியாக ஊழியங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், ஃபோனில் எந்த காலம் அட்டன் பண்ண மாட்டோம், டைம் இருக்காது, பேசவும் பிடிக்காது, தனிமைப்படுத்த ரொம்ப உள்ள ஏங்கிட்டே இருக்கும், அந்நிய பாஷையிலே இருந்துட்டு இருப்போம். ஐயோ அடுத்த ஊழியம் இருக்கு, அந்த ஊழியம் இருக்கு, இந்த செய்தி பேசணுமே, அந்த கன்வென்ஷன் இருக்கு, அந்த எழுப்புதல் கூட்டம் இருக்கு, முழு ஜெபம் இருக்கு, இப்படியே சிந்தை ஓடும். இந்த சிந்தை ஓட ஓட என்ன பண்ண நம்ம தனிமைப்படுத்திட்டே இருக்குங்க. அந்த தனிமை என்ன பண்ணணும், அந்நிய பாஷை பேச வச்சுட்டே இருக்குங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். டயர்டாக இருக்கும், ரூமில் வந்து அப்படி ஏசி போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படி தூங்குவோம். களைப்பில் 1 மணி நேரம் தூங்குவோம். நம்ம குரட்டன் நமக்கே தெரியும், நம்ம குரட்டன் நம்மளை எழுப்போம். அப்படி கண்ணு திறந்து பார்த்தோம், ஐயோ காலையில் ஊழியம் இருக்கே, 5 மணிக்கு முதல் ஆராதனை ஓடணுமே, தூக்கம் வராது, எழுந்து உட்காந்துருவோம். முழங்கால் போட்டு ஜபிக்க சில சோம்பல் இருக்கும், அசதி இருக்கும். ஆனால் உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கி தூங்கி வலிஞ்சாலும் ஆனாலும் அந்த ஜெபம் முணுமுணுத்துட்டே இருப்போம். தனிமை போகிறத சொல்லுவாங்க, பிரதர் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டேம் இருக்குது போகலாமா, அந்த இடத்துல நல்ல ஒரு காரியம் இருக்குது போய் பார்க்கலாமா. நமக்கு சொல்லும், வேணாம் பிரதர் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எங்கே போனாலும் இந்த வெளிநாட்டுக்கு போனாலும்
பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. தனிமை இருக்கணும். மற்றவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஊழியம் முடிச்சுன்னா அன்னைக்கு நைட் எத்தனை மணி ஆனாலும் ட்ரெயின் கிளம்பிடுவேன். ஒரு நாள் நம்ம அவங்க கூட இருந்துட்டா அவங்க தேவை நம்ம பேசுவாங்க, நாம தேவை அவங்க கிட்ட பேசுவோம். சில அது ஊழியர்களும் சரி, சில குடும்பங்களுக்கும் சரி, தனிப்பட்ட நபரும் சரி, தூரத்தில் வச்சு பழகிறது நல்லது, நீங்கள் கிட்ட போகிறது கெட்டது. அது நல்ல விஷயம் இல்லை. ரொம்ப கிட்ட போகாதீங்க யார்கிட்டையும். பார்க்கலாம் மீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்போ போனாலும் இந்த சுற்றி பார்க்கறது, அந்த இடத்துல அந்த விசேஷமான காரியம் இருக்குது, எதையும் செய்ய மாட்டேன். முடிச்ச கையோடு பெட்டியை தூக்கிடுவேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தனிமையிலே தேவ திட்டத்தில் இருக்க, தனிமையில அதிகமாய் கெத்சமனில அதிகமாக ஜெபிச்சாராம். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ திட்டத்தை குறித்து நான் பேசுகிறேன். இயேசு பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். லாசருக்கு ஜெபிக்கும்போது கூட சொல்றாரு, நான் செய்வதை நீர் அறிந்திருக்கிறீர், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி இவர்கள் விசுவாசம் பெருகத்தக்கதாய் நான் இதை செய்கிறேன்னு சொல்றார். அப்படின்னா நான் செஞ்ச 37 அற்புதமோ வேதத்தில் சொல்லப்பட்டது, இயேசு செஞ்ச அற்புதம் 37, ஆனால் அதை விட அதிகமாக செஞ்சாரா. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 150 அற்புதம் வருஷத்துல சொல்றாங்க. சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. வேதத்தில் 37 அற்புதங்கள். இந்த 37 அற்புதமோ தேவ திட்டத்தை சார்ந்துதான் இருந்தது. இந்த பூமியில் அவர் வாழும் பொழுது எதை செய்யணும்னு தேவன் வச்சிருந்தாரோ அதை மட்டும்தாங்க செஞ்சாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் அந்த பரிசுத்த ஆவியின் நடதலே செஞ்சாருங்க. இயேசு 3 வருஷம் ஊழியத்தில் கெத்சமனே தோட்டத்தில் அதிகமாக ஜெபிச்சாராம். இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு ஒரு கூட்டம் வந்து அவரை சிறை பிடிக்க போறாங்க. தேவ திட்டம் நிறைவேறணும். அவருக்கு ஒரு தேவைப்பட்டது. தேவ திட்டம் நிறைவேறுகிற நேரம் வந்த உடனே அவர் தன்னை மறைத்து கொண்ட இடம் கெத்சமனே. ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கையில நீங்க போராட்டம், துன்பம், சஞ்சலம், வியாதி, தலைக்கு மேல சிரசுக்கு மேல ஒரு வெள்ளம் கடந்து திடீர்னு பார்த்தா ஒரு போராட்டம், பிரச்சனை திடீர்னு உள்ள வரும் பொழுது நீங்கள் உங்களை மறைத்து கொள்ளுகிற இடம் கெத்சமனே. கெத்சமனேனா என்னங்க? ஜெப அனுபவம். தனிமையில் ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருந்தாரு. அது கெத்சமனேல தனிமையில் அதிகமாக ஆண்டவர் ஜெபிச்சாராம். இப்படி சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம், மேலே அழகான 2 ஆக்சுவலாக 3 ரூம் போட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு ரூம் அவங்க சொன்ன என்ன தெரியுமா, அந்த இன்ஜினியர் கிட்ட, எங்களுக்கு இதுதாங்க ப்ரேயர் ரூம், அதுவும் ஈஸ்ட் பக்கம் பார்த்து எங்களுக்கு ஜன்னல் வச்சு கொடுங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிழக்கு பக்கத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க, இந்த 2 ரூம் நீங்கள் டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணுறதை விட இந்த ரூமுக்கு 2 ஜன்னல் வேணும், இந்த ரூம் எங்களுக்கு வெளிச்சம் வேணும், கிழக்கு பக்கத்துக்கு நேராக ஒரு ஜன்னல் வேணும், இந்த ரூமை ரொம்ப அழகாக எங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுங்க, இதுதான் எங்கள் ஜெப அறைன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இன்றைக்கி என் வீட்டுக்கு நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா, என் கூட வந்தீங்கன்னா நேராக நீங்கள் வரலாம். என் பெட்ரூமில், என் ரூமில் ஒரு ப்ரேயர் டேபிள் போட்டிருப்பேன். அந்த டேபிளில் எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் மட்டும்தான் இருக்கும். தேவையான ஒரு சின்ன சேஃப்டி பின்னு கூட அது மேலே இருக்காது, தேவைப்படாதது. அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா, என் முழங்கால முடக்கிட்டேன்னா, என் ப்ரேயர் மேட்டை நான் போட்டுட்டேன்னா, அந்த இடத்துல என் கர்த்தரை சந்திக்கிற இடம். இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. தேவ திட்டத்தில் நீங்கள் சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் கர்த்தரோடு கூட பேசுவதற்கு, கர்த்தரை சந்திப்பதற்கு உங்கள் வீட்டில் ஒரு இடம் வேணும். எங்கள் வீட்டில் சமீபத்தில் ஒரு பிரதரை பார்த்தேன். சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற கூவம், புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற இந்த கூவத்து கரையில் தான் அவர் வீடு. 2 பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பொம்பளை பிள்ளைங்க. அவர் வீடு மொத்தமே 10க்கு 10 சைஸு தான், 10 அடி 10 அடி. அதில் தான் அவங்க குடும்பமே நடத்துகிறாங்க. 2 வாலிப பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் அவர் நம்ம சொன்னார், சின்ன இடம் பிரதர், 2க்கு 2 சைஸு, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கும், கர்த்தரை சந்திப்பதற்கும், கர்த்தரோடு பேசுவதற்கும் என் வீட்டில் ஒரு இடத்தை தனியாக நான் வச்சுருக்கிறேன் பிரதர். என் மனைவி போய் அங்கே முழங்கால் போட்டுட்டாங்கன்னா நாங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்க கர்த்தரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்கா? வீடு கட்டும்போது டைனிங் டேபிள் இங்கே போடணும், இதில் வேறு கிச்சனில் ஃப்ரிட்ஜு நாங்கள் இங்கே தான் வைக்க போகிறோம், அங்கே ப்ளக் பாயிண்ட் வைங்க பிரதர். கிச்சனில் இங்கே தான் நாங்கள் ஸ்டவ் வைக்க போகிறோம், அங்கே வைங்க. கட்டும்போதே எல்லாத்தையும் சொல்கிறியே,
கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும் பிரதர், அதை அழகுபடுத்தி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோமா? உங்கள் வீட்டில் கெத்செமனே இருக்கா? என் செய்தியை முடிக்கிறேன். உங்கள் வீட்டில் கெத்செமனே இருக்கா? ஜெபிக்கிறதுக்கு, கர்த்தரோடு கூட பேசுவதற்கு, சந்திப்பதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் நான் வார்த்தையை கேட்டேன் பிரதர், எனக்கு ஆண்டவர் பேசுன என்று சொல்லுவது பெருசல்ல. இன்னைக்கு உங்கள் பட்டயத்தை பிடிச்சி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே நீங்கள் பார்க்கணும், எந்த இடத்த செலக்ட் பண்ணலாம், எந்த இடத்த செலக்ட் பண்ணலாம். பில்லிகிரம் தாயை குறித்து ஒரு சாட்சியை படித்தேன். பிள்ளைங்க இரவு ஆகாரத்துக்கு எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். அந்த அம்மா போய் கிச்சன்லேருந்து எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு பரிமாறிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு பார்த்தா அந்த தாய் வரமாட்டாங்களாம். பிள்ளைங்க பிளேட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. உள்ளே போய் எட்டி பார்த்தா கிச்சன் அந்த அம்மா பில்லிகிராமுடைய தாய் தலையில் ஒரு துண்டு போட்டிருப்பாங்களாம், ஒரு ஷால் இருக்குமா. அந்த ஷால் தலையில் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க யாரும் தங்களோட பசி அடைக்க கொண்டு யாரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம். என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஷால் வந்துருச்சுன்னா அம்மா ஜெபத்தில் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவனும் நீங்களும் அந்த இடத்துல கர்த்தருக்கென்று ஒரு கெத்செமனே, ஆண்டவர் தனிமையாக ஜெபிக்க ஒரு இடத்த வச்சார், அதுதான் கெத்செமனே. அந்த கெத்செமனேல போய் தான் அந்த பாட அனுபவத்துக்கு ஒரு பலனை சம்பாதிச்சார். அந்த கெத்செமனேல போய் தான் அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். ஆமீன் சொல்லுங்க. எலியாவுக்கு ஒரு கெத்செமனே அனுபவம் இருந்தது, தனிமை ஜெபம். எலிஷாவுக்கு ஒரு கெத்செமனே அனுபவம் இருந்தது, தனிமை ஜெபம். மோசேக்கு இருந்தது, ஆபிரகாம் இருந்தது, சொல்லிக்கொண்டே போகலாம். எருசலேம் திருச்சபைக்கு இருந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, நீங்க புது பலன் அடைகிறதுக்கு ஒரு கெத்செமனே உங்க வீட்டில் இருக்கணுங்க. நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறீங்கன்னா, தேவ திட்டத்தை நீங்கள் சார்ந்து நிற்கிறீங்கன்னா, தேவனோடு கூட நீங்கள் தினந்தோறும் உறவாடணும், தினந்தோறும் உறவாடணும். தேவ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தினந்தோறும் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம். ஆமீன் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, தொடர்ச்சியாக சொல்கிறேன் இந்த காரியத்தை. ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, போன உடனே கேஷ் கவுண்டரில் போய், சார் என் அக்கௌண்ட் நம்பர் இதுதான், எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பானா? யாரும் நீ கிளம்புன்னுவான். நீங்கள் என்ன பண்ணணும்? சலான் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி நகரணும், சலானை எடுக்கணும், ஃபில்லப் பண்ணணும், அதை போய் கொடுத்து டோக்கன் வாங்கணும். நீங்கள் போய் காத்திருக்கிறதுக்கு சீட்டு போட்டிருப்பாங்க, சேர், அங்கே போய் உட்காரணும். உங்கள் டோக்கன் நம்பர் வந்து விழும். கண்ட கவுண்ட்லையும் கொடுக்க முடியாது, கேஷியர்கிட்ட போய் கொடுக்கணும். அவன் செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவான், கம்ப்யூட்டரில் போய் எல்லாத்தையும் போட வேண்டியது போட்டு பணத்தை கையில் கொடுப்பான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. உங்கள் வீட்டில் பெட்ரூமுக்கு ஒரு இடம், ஹாலில் டைனிங் டேபிள் இங்கே தான், ஃப்ரிட்ஜு இங்கே தான், இது அங்கே தான், வாஷிங் மிஷின் அங்கே தான், எல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறோமே. வீட்டில் கர்த்தரோடு கூட பேசுவதற்கும் சந்திப்பதற்கும் ஒரு கெத்செமனே வச்சிருக்கிறோன்னு சொல்கிறவங்க இந்த செய்தியை கேட்டு முடியுங்க. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு கெத்செமனே இருக்கணுங்க. அது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற இடம், ஒரு புதிய பலனை சம்பாதிக்கிற இடமாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எல்லைக்குள்ளேயும் இங்கே இருக்கிற வாலிப தம்பிமாருக்கு சொல்கிறேன், இந்த எல்லைக்குள்ளே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு வாலிபுடைய முழங்காலம் இருக்கணுங்க. தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு கெத்செமனே தோட்டம் இருக்கணும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய முழங்கால்கள், ஒவ்வொருத்தருடைய முழங்கால்களும் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டில் ஒரு கெத்செமனே நான் வச்சுருக்கிறேங்க. அங்கே போய் நான் உட்காந்தேன், நான் ஏசப்பா இந்த ஊழியருக்கு நான் என்ன வார்த்தை பேசட்டும், நான் என்ன வார்த்தை பேசட்டும். இன்றைக்கி நான் போனேன், என் கெத்செமனே நான் உட்காந்தேன், என்ன வார்த்தை பேசட்டும், ஏதாச்சும் எடுக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். அங்கே போய் நான் உட்காந்து பேசுவேன், ஆவினவர் சத்தம் கேட்பேன், ஆவினவர் அசைவாடுதல் இருக்கும், துதிப்பேன், ஆராதிப்பேன். நான் எது பண்ணாலும் அந்த இடத்துல தான் கெத்செமனே. ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் போங்க, ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்க. அந்த இடம் கர்த்தரோடு கூட பேசுவதற்கும் கர்த்தரை சந்திப்பதற்கும். இயேசு தேவ திட்டத்தை நிறைவேற்ற போவதற்கு முன்பதாக அவர் தன்னை மறைத்து கொண்ட இடம் கெத்செமனே. அவர் தன்னை ஓடி ஒளிந்து கொண்ட இடம் கெத்செமனே. அந்த கெத்செமனே தான் அவருடைய தனிமை ஜெபிக்கிற இடம். அந்த இடத்துல தான் ஒரு தூதனை இறங்கி வந்து தூதன் அவரை பலப்படுத்தி கல்வாரிக்கு அனுப்பி வச்சாருங்க. அதனால் ஆனப்படினால் தான் அந்த கல்வாரி பாடுகளை அவர் சுமக்க சகித்து கொள்ள ஒரு பலன் கிடைச்சிது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்த, நீங்களும் ஜெயிக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் கெத்செமனே உங்கள் வீட்டில் இருக்கணுங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போங்க. 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கணும். நீங்கள் தேவ திட்டத்தில் இருந்தால் தூதன் இறங்கி வந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தூதன் இறங்கி வருவார். 2வது, நீங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கெத்செமனையை உருவாக்கிடுங்க உங்கள் வீட்டில்.
சின்ன இடம் தான் பிரதர், சின்ன வீடு இருக்கட்டும். நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் போட்டு வைக்கிறீங்களே, ஆனால் கர்த்தருக்கு பேசுவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் இன்னும் கொடுக்கலையே. அவர் எவ்வளோ ஏக்கமாக இருப்பார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு கெத்செமனே தோட்டம் இருக்கணும். அந்த இடத்துல உங்கள் பைபிள் வைங்க, பாட்டு புக்கை வைங்க, அழகாக ஒரு லேம்ப் வைங்க. அங்கே போய் நீங்கள் உட்காந்து கர்த்தரோடு கூட பேசுவதற்கும் உறவாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஒரு கெத்செமனையை உருவாக்கிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்துருங்க. நான் ஜெபிச்சு முடிக்கவே ஆசைப்படுறேன். எழுந்துருங்க பார்க்கலாம். அப்படியே அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நேரம் கொடுக்க போறேன். அப்படியே இந்த பிரசன்னத்திலே உங்களை நான் அனுப்பிடுறேன். இந்த பிரசன்னத்திலே நான் அனுப்பிடுறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும். இரவு நல்ல ஆகாரத்தை புசியுங்க. ஆகாரத்தை புசிச்ச பிற்பாடு இன்னைக்கு கேட்ட நீங்கள் செய்தியை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு, உங்கள் கணவனை உட்கார வச்சு பேசுங்க. தேவ திட்டத்தில் நாம் இணையணும்னு சொல்லுங்க. தேவ திட்டத்தை சார்ந்திருக்கணும்னு சொல்லுங்க. தேவ திட்டத்தில் இருந்தால் தூதன் பதில் கொடுப்பார்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த தேவ திட்டத்தில் இணைஞ்சு நீங்கள் செயல்படுவதற்கு ஒரு கெத்செமனே இடத்தை வேணும்னு சொல்லுங்க. உங்கள் கணவன் கிட்ட, பிள்ளைகள் கிட்ட கேளுங்க, எந்த இடத்தை நம்ம உருவாக்கலாம். நாம் ஜெபிப்பதற்கும் அவரை சந்திப்பதற்கும் அவரோடு கூட பேசுவதற்கும் எந்த இடத்தை நம்ம வீட்டில் செலக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கெத்செமனேக்கு ஒரு இடம் வேணுங்க. ஆண்டவருக்கு ஒரு இடத்துக்கு முன்குறிச்சு, அதுதான் கெத்செமனே. அவர் பாடு அனுபவத்துக்கு முன்பதாக தன்னை மறைத்து கொண்ட இடம். அவர் எரிகோவுக்கு ஓடலை, எருசலேமுக்கும் ஓடலை, ஒலிவ மலைக்கும் ஏறி போகலை, கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாருங்க. அந்த இடம் தான் அவருடைய ரகசிய இடம். அந்த இடம் தான் தேவனோடு கூட பேச அவர் நியமிச்ச இடம். அவர் தன்னை மறைத்து கொண்டு ஒளித்து கொண்ட இடம் கெத்செமனே. கெத்செமனே என்றாலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற இடம். கெத்செமனே என்றாலே உங்கள் புலம்பல்களை கொண்டு போகிற இடம். கெத்செமனே என்றாலே புதிய பலனை சுதந்தரிக்கிற இடம். கெத்செமனே என்றாலே கண்ணீரோடு கூட பேசுகிற அனுபவம் கொடுக்கிற இடம். கெத்செமனே என்றாலே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற இடம். கெத்செமனே என்றாலே நீங்கள் உங்களை மறைத்து கொள்ளுகிற இடம். உங்க வாழ்க்கையில துன்பம் வருதா, போராட்டம் வருதா, நீங்க எங்க ஓடி போய் ஒளியணுங்க? கெத்செமனேக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுங்க. வருகிற நாட்கள் ஆபத்து வரும், சஞ்சலம் வரும். ஐயோ எங்க போவேன்? எங்கேயும் போவாதீங்க, கெத்செமனேக்குள்ள போங்க. உங்க வாழ்க்கையில ஏங்க இன்னும் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல? தேவ திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்க பிரதர். தேவ திட்டத்தை சார்ந்து நில்லுங்க சிஸ்டர். நீங்க தேவ திட்டத்தில் இருந்தா தூதன் வருவாருங்க சிஸ்டர், தூதன் வருவாருங்க பிரதர். இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இந்த எல்லைக்குள்ள ஒரு கெத்செமனே வேணும். இது முழுவதுமாய் ஆராதிக்கிற இடம் தானே பாஸ்டர்? இல்ல, ஒரு கெத்செமனே, ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க இந்த எல்லைக்குள்ளே. இது தேவ திட்டத்தை சார்ந்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தில் நீங்க சார்ந்து நிற்கும் பொழுது இந்த ஊழியத்தில் சலசலப்பு வரும். நீங்க ஒருவர் சேர்ந்து நீங்க தோள் கொடுக்கணும். உங்க குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வரும், இந்த ஊழியம் உங்களுக்கு தோள் கொடுக்குங்க. சீஷருக்கு அதை செய்யலைங்க. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. என்ன தெரியுமா நடந்தது? அவரை வந்து சிறைப்பிடிச்சாங்க. சீஷர்கள் அவரை விட்டு விட்டு ஓடிட்டாங்களாம். இது நீங்க ஓடி போக ஒளிந்து கொள்ளுகிற காலம் இல்லைங்க. நீங்க கெத்செமனேல முழங்கால முடக்குகிற காலங்க. நீங்க ஓடி ஒளிந்து கொள்ளுகிற காலம் இல்லைங்க. நீங்க தேவ திட்டத்தை இணைந்து செயல்படுகிற காலம். தேவ திட்டத்தை இணைந்து செயல்படுகிற காலம். இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிமாருக்கும் சொல்றேன், இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிமாருக்கும் சொல்றேன், நீங்க கெத்செமனே அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். தேவ திட்டத்தை சார்ந்து நிற்கணும். ஆவியில உணர்த்தப்படுறேன். இந்த ஊழியத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு தம்பிமார் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பின்பாக அப்படியே லைனா நில்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஆவியரவர் சொல்றாரு, செய்ய சொல்றாரு. அப்படி வரிசையை அப்படி கரம் பிடிச்சு நில்லுங்க. ஒருத்தர் கரம் ஒருத்தர் பிடிச்சு நில்லுங்க. எல்லாரும் அப்படி வாங்க. பின்பாக அப்படி வந்துருங்க. பின்பாக அப்படி வரிசையா நில்லுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டாம். அப்படியே கண்களை மூடுங்க. மீத இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி துதிக்க ஆரம்பிங்க. எழுந்து போங்க, உங்க கெத்செமனேக்குள்ள போங்க. நீங்க எழுந்து போங்க. இப்பவுமே உங்க வீட்டுக்குள்ள நீங்க எந்த இடத்தை செலக்ட் பண்ணலாம், எந்த இடத்தை நம்ம கெத்செமனேயா மாற்றலாம், எந்த இடத்தை நம்ம கெத்செமனேயை உருவாக்கலாம், எந்த இடத்தை கர்த்தரோடு கூட பேசுவதற்கு இடத்தை முன்குறிக்கலாம். இப்ப செலக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் தேவ திட்டத்தை இணைஞ்சு செயல்படுவேன்ப்பா. இனி நான் தேவ திட்டத்தை இணைஞ்சு செயல்படுவேன்ப்பா. இனி நான் தேவ திட்டத்தை இணைஞ்சு செயல்படுவேன்ப்பா. ஷாகா தேரே மேனே ரீமா காடா தாரா மானா. இந்த ஊழியத்தில் இருக்க தம்பிமார்கள் ஒருவர் கையை ஒருவர் கைப்பிடிங்க. ஒருவர் கையை பிடிங்க.
எல்லாரும் ஒரு கையை பிடிங்க, ஒரு கையை உயர்த்தி பிடிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் மத்தவங்க எல்லாம் உங்க கரத்தை உயர்த்துங்க. மத்தவங்க எல்லாரும் கரத்தை உயர்த்துங்க. இந்த தம்பிமார்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்க தம்பிமார்கள் எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை அனல் மூட்டுகிற நேரம், கர்த்தர் உங்களை அனல் மூட்டுகிற நேரம், கர்த்தர் உங்களை அனல் மூட்டுகிற நேரம். வாலிப தம்பி, நீயா உள்ள வரல, நீயா உள்ள வரல. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மரியாள் யோசேப்போடு இணைந்து அவள் கற்பம் தரிக்கவில்லை. கர்த்தரே அந்த கற்பத்தை உருவாக்கினார். அவருக்கு ஒரு திட்டம் இருந்தபடியினாலே இந்த பகுதியில் எத்தனையோ ஊழியங்கள் சபைகள் இருந்தாலும் இந்த எல்லைக்குள்ள வாலிப தம்பி உன்னை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற இந்த தேவ திட்டத்துக்கு? நீயா உள்ள வரல, இது தேவ திட்டம். இது தேவ திட்டம், இது தேவ திட்டம். கர்த்தர் இதை செய்ய சொல்றாரு, சொல்லிக்கொண்டே இருக்க சொல்றாரு. கர்த்தர் இந்த ஊழியத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை அனல் மூட்டுன்னு சொல்றாரு. ஓ ஆவியானவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிறேன்ப்பா, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிறேன். அன்றைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தானே, கொர்நேலிய குடும்பத்திலே போய் ஆண்டவரே அவன் எழுந்து பிரசங்கித்த பொழுது, ஓ அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை, அந்த குடும்பத்தாரை நிரப்பினார் என்று வாசிக்கிறோமே. இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியத்தின் மீது கரிசனை உள்ளவனாய் என் வாயின் சத்தத்துக்கு கீழே இருக்கிற சிறு மந்தைய பார்த்து பேசுகிறேன் ஆண்டவரே. இவர்களை அனல் மூட்டுவீராக, இவர்களை கெத்செமனேக்குள்ளே அனுப்பி விடுகிறேன், இவர்களை தேவ திட்டத்துக்கு நேராய் அனுப்பி விடுகிறேன். நாட்கள் சமீபம், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியில உணர்த்தப்படுறாங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற வாலிப தம்பிமார்களை கர்த்தர் கேட்க சொல்றாரு, கர்த்தர் கேட்க சொல்றாரு, கர்த்தர் கேட்க சொல்றாரு. கொஞ்ச நாளா நீ மௌனமா இருந்துட்டியன்னு கர்த்தர் கேட்க சொல்றாரு. நீ மௌனமா இருந்துட்ட, நீ உட்கார்ந்துட்ட, உன் கரங்களை நீ உயர்த்தல. ஆதியில் இந்த எல்லைக்குள்ள நீ வந்த பொழுது உனக்குள்ள இந்த சுறுசுறுப்பு இன்றைக்கு இல்ல, உனக்குள்ள இந்த வேகம் இன்றைக்கு இல்ல. கர்த்தர் உன்னோடு கூட ஏங்கி ஏங்கி பெருமூச்சோடு கேட்டு கொண்டிருக்கிறாரு. ஆவியில உணர்ந்து கொண்டே இருக்கிற பிரதர், உங்க பக்கத்திலே ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை அனல் மூட்டும்படியாய், உன்னை அனல் மூட்டும்படியாய். ஷாகா மாட்டே ரிமா காட்டோ ரோமானா ஷேகேட்டே. ஒரு தூதுடைய பட்டயம் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது கர்த்தர் இன்னைக்கு வீச பண்ண போகிறார். ஒரு எரிமலை பிளம்பாய் கர்த்தர் உன்னை வெடிக்க பண்ண போகிறார். ஒரு எரிமலை வெடிக்கிற வரைக்கும் அதற்குள்ள இருக்கிற அக்கினி தெரியாது. ஆனால் வெடித்து கிளம்பும் பொழுது அதற்குள்ள இருக்கிற அக்கினி வெளிப்படுவது போல கர்த்தர் இன்றைக்கு உன்னை அனல் மூட்டி விடுகிறார். ஆமென். எழுந்து வா, உன் தூசியை உதறிவிட்டு உன் நிர்விசாரங்கள் களையப்படுகிற நேரம். கர்த்தர் இந்த எல்லைக்குள்ள உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. நீயா உள்ள வரல, நீ உள்ள வரல, கர்த்தருடைய கரம் உன்னை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. நீ இந்த எல்லைக்குள்ளே நடமாடுவது தேவ திட்டம். இந்த ஊழியத்தில் பிரசங்கிக்கிற, ஊழியம் செய்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எழுந்து வா, எழுந்து வா, உன் கச்சையை இறுக கட்டு. ஜெபிக்கிற பெண்களுக்கு நேராய், ஜெபிக்கிற பெண்களுக்கு நேராய் என் வலது கரத்தை நீட்டுகிற, என் வலது கரத்தை நீட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் வலது கரம் இவர்கள் பக்கமா வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 120 பேர் மேல இறங்கின அக்கினி பிளம்பாய் இறங்கின அதே ஆவியானவர் இன்றைக்கு ஜெபிக்கிற பெண்கள் மீது கர்த்தர் இறங்குகிறார். கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். வாலிப தம்பிமார் கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ் 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 எஸ். துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க. உங்களை விட்டு கொடு, உன்னை 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 விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகள் மாத்திரம் முழங்கால் போடுவீங்களா? தயவாய் தயவாய் வாலிப பிள்ளைகள் முழங்கால் போடுவீங்களா? ஆவியானவர் இதை செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. அனல் மூட்டுப்பா, அனல் மூட்டு. எனக்கு இந்த சேனை வேணும்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு இந்த சேனை வேணும். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தேவ திட்டத்துக்கு நேரா நகர்த்தி விடு. இந்த பிள்ளைகளை கெத்செமனேக்குள்ளே அனுப்பி விடு. நான் இவர்கள் பேரில் எழுதி வைக்கிற திட்டங்கள் பெரிது. கொஞ்சம் இந்த பிள்ளைகள் முடங்கி உட்கார்ந்துட்டாங்க. ஆனா
கர்த்தர் சொல்ற, நான் விடுவதில்லை, நான் விடுவதில்லை. இவர்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் என் விசுவாசம் இவர்கள் பேரில் அதிகமாய் இருக்கிறபடினாலே நான் இந்த பிள்ளைகளை அனல் மூட்டிக் கொள்ளும்படியாய், அனல் மூட்டிக் கொள்ளும்படியாய், இவர்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்ளும்படியாய். ஆமென். பிரதர், ஒரு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்களோ? வாலிப தம்பிமாரை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன்னை அனல் மூட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன்னை அனல் மூட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த எல்லைக்குள்ள நீயா வரல. இரு கரங்களை உயர்த்துங்க, வாக்கலாம். எல்லாரும் இரு கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பி. மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பி. அந்நிய பாஷையை பெற்றவங்க ஒருமனப்படு. சத்தத்தை உயர்த்தி அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையை பேசு. நான் சொல்லுவதனால் அல்ல, நான் சொல்லுவதனால் அல்ல. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. எஸ் டாடி, எஸ் டாடி, உன்னை நான் கெத்சமனேக்குள்ளே அனுப்பி விடுகிறேன். தேவ திட்டத்துக்குள்ள உன்னை நான் உன் வலது கரத்தை பிடித்து எழுந்து போ, எழுந்து போ. நீ நடமாடுகிற எல்லை இதுவல்ல. உன் திட்டங்களை புதுப்பி, உன் தரிசனங்களை புதுப்பி, உன் உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, மரித்து விட்டான், அவ்வளவுதான் முடிந்தது என்று முடித்த கூட்டத்துக்கு மத்தியிலே மூன்றாவது நாள் ஒரு தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி எடுத்து உள்ளே அடக்கம் பண்ணப்பட்டவருக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணின அதே தூதுடைய ஆண்டவரே பட்டயம் வீசப்படுவதா. விட்டுக்கொடு தம்பி, உன்னை விட்டுக்கொடு, உன்னை விட்டுக்கொடு, உன்னை விட்டுக்கொடு, உன்னை விட்டுக்கொடு. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, நான் இவனை நகர்த்தி விடுகிறேன். எழுந்து போ, எழுந்து போ. கர்த்தர் உன்னை அனல் மூட்டுகிறார், கர்த்தர் உன்னை அனல் மூட்டுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. நீ கெத்சமனேக்குள்ள இருக்கிற நபர், நீ கெத்சமனேக்குள்ள இருக்க வேண்டிய ஆள். எழுந்து வா. ஏன் இந்த மௌனம்னு கர்த்தர் கேட்கிறாரே? ஏன் இந்த மௌனம்? ஏன் இந்த மௌனம்? உன்னை நம்பி நான் ஒப்படைச்சேனே, உன்னை நம்பி இருக்கிறேனே. மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. துதியின் சத்தத்தை முடக்கிட்டியே, மௌனமா இருந்துட்டியே. உன்னை நோக்கி நான் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறேனே. ராமா காதா ராமா நாமா ஷேக்கே. வாயை திறந்து பேசுங்க பிரதர். ரீமா காட்டே ரெமெனஷே. இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் 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 எஸ். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வாயை திறங்க பிரதர், வாயை திறங்க பிரதர். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பலப்படுத்தின அதே தூதன் இறங்கி வந்து உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு கரம் ஓ மேல அமருவதை உணர முடியும், ஒரு கரம் ஓ மேல அமருவதை உணர முடியும். டாடி, டாடி, இணைந்து கொள். இந்த திட்டத்துக்குள்ள இணைந்து கொள். நீ சுயமாய் செயல்படுகிற யோசிக்கிற நேரம் அல்ல. ஆமென். ஷாகாட்டே ரீமா காட்டேரே மேனே ஷாகாட்டேரே ரீமா காதா ராமன்னா ஷேகேதேரே. மாம்சத்திலே போராடுகிறதை நிறுத்து, மாம்சத்திலே போராடுகிறதையும் யோசிக்கிறதை நிறுத்து. இந்த திட்டத்தில் நான் வைத்திருக்கிறேன். நீ எதுவரைக்கும் நின்று செயல்பட வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுவரைக்கும் அமர்ந்திராத, அமர்ந்திராத, அமர்ந்திராத. இந்த எல்லைக்குள்ளே நீ இருக்கிற நாள் வரைக்கும் நான் உன்னை பயன்படுத்திக் கொண்டே இருப்பேன், நான் உன்னை பயன்படுத்திக் கொண்டே இருப்பேன். நீ என்னால் பயன்படுத்தப்படுகிற கருவியா இருப்பாய். இது உன்னுடைய சீசன், இந்த காலம் உன்னுடைய காலம். நீ எழுந்து வான்னு கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரே. ஓ ராகா தரா மன்னா ஷேக்கே. எழுந்து வா. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுட்டியே, கர்த்தர் சொல்லுகிற எழுந்து வா. ஆமென். ரீமா காதா ராமன்னா ஷேக்கே ரீகா டாதா ராமா கதரபா. நீ மௌனமா இருக்க வேண்டிய நாள் அல்ல, காலமும் அல்ல. நீ வாயை திறந்து, வாயை திறந்து உன் சத்தத்தை உயர்த்தி நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற நேரம் அல்லவா? நீ ஜெபிக்கிற நேரம் அல்லவா? இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே உன் சிறையிருப்பை நான் உடைக்கிறேன். உன் மௌனத்தை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உன் கரங்களை உயர்த்து, உன் கரங்களை உயர்த்து. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமையை டிக்ளேர் பண்றேன், உங்க வல்லமையை டிக்ளேர் பண்றேன், உங்க வல்லமையை டிக்ளேர் பண்றேன். receive receive the anointing. Shakate remene riga darra manna shekete remene riko torro mona rigete remene shekoto rakata mama riba darra gadara. Yes daddy, yes daddy, yes daddy. வாயை திறங்க பிரதர், வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நவமான பாஷை உன்னை நிரப்புகிற நேரம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நான் அல்லவா உன்னை கொண்டு வந்தேன், நான் அல்லவா உன்னை கொண்டு வந்தேன், நானே உன்னை இறக்கி வைத்திருக்கிறேன். நீ வேட்டையாடுகிற நாட்கள், நீ இணைந்து செயல்படுகிற நாட்கள், நீ தோள் கொடுத்து ஒருமனப்பட்டு நிற்கிற நாட்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னை அனல் மூட்டி விடுகிறேன், அனல் மூட்டி விடுகிறேன், அனல் மூட்டி விடுகிறேன், அனல் மூட்டி விடுகிறேன். வாயை திறங்க பிரதர். ஷாகாட்டே ரிமா காட்டே ரெமானா. எஸ் 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 எஸ். ஒருவர் கருத்தை ஒருவர் பிடிங்க பார்க்கலாம், ஒருவர் கருத்தை ஒருவர் பிடிங்க. எஸ், துதிங்க 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 துதிங்க. அந்நிய பாஷை பெறாத வாலிப தம்பி. எஸ் 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 எஸ். வாயத்தர வாயத்தர சத்தமிடு சத்தமிடு. வாயத்தர சத்தமிடு, வாயத்தர சத்தமிடு. கூப்பிடுங்க 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 பிரதர், கூப்பிடுங்க பிரதர், கூப்பிடுங்க பிரதர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஷாகாட்டே ரிமா காட்டே ரிமா காதா ராமானா ஷேகேதே ரேமேனே ரிமா காதா ரபோ. ஜெபிக்கிற ஒவ்வொரு சிஸ்டருக்கு சொல்றேன், ஒரு கெத்செமனியை உருவாக்குங்க. நான் முடிக்கவே பிரயாசப்படுறேன், இப்படி சொல்லி அனுப்புறேன். நீங்க தேவ திட்டத்தை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்க தேவ திட்டத்தை சார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு தூதன் இறங்கி வருவா, உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பாரு. இனி வருகிற நாட்கள் நீங்க தேவ திட்டத்தை சார்ந்து நில்லுங்க சிஸ்டர், தேவ திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்க சிஸ்டர். இயேசு நொடி பொழுதும் தேவ திட்டத்தை விட்டு இலகவில்லையே, அவர் விலகாமல் இருந்தாரு. உங்க அனுபவம் கெத்செமனே அனுபவமாய் மாறட்டும். உங்க வாழ்க்கையில துன்பம் வரும்பொழுது ஓடி போங்க கெத்செமனேக்குள்ள, போராட்டம் வரும்பொழுது கெத்செமனேக்குள்ள ஓடுங்க சிஸ்டர். புயலாய் வரும்பொழுது கெத்செமனேக்குள்ள ஓடுங்க சிஸ்டர். தேவ திட்டம் நிறைவேறினா கெத்செமனே அனுபவம் வேணும் சிஸ்டர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு சிஸ்டர் மாதிரி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இந்த வார்த்தை கேட்டாங்களோ அவங்க வீடுகளுக்குள்ள ஒரு கெத்செமனே இருக்கணும்பா. இயேசு தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் துவங்கின பொழுது அவர் தேடி போன இடம் கெத்செமனே, அவர் தேடி போன இடம் கெத்செமனே. அப்பா, எங்க வீடுகளுக்குள்ளே உங்களோடு கூட பேசுவதுக்கு ஒரு இடம் வேணுமே. நாங்க விட்டுட்டோமே ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா என்ன மன்னியுங்கப்பா, நான் விட்டுட்டேனப்பா, ஒரு இடத்தை நான் தயார் பண்ண விட்டுட்டேனப்பா, உங்களுக்கு ஒரு இடத்தை நான் உருவாக்கி உங்களோடு கூட பேசுவதற்கு நான் விட்டுட்டேனப்பா, என்ன மன்னியுங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன மன்னியுங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா இனி நான் ஒரு கெத்செமனே உருவாக்குவேன், ஒரு இடத்தை நான் உருவாக்குவேன். எப்பெல்லாம் இனி நாங்க உட்கார போகிறோமோ, எப்பெல்லாம் நாங்க இருக்க போகிறோமோ, எங்களுக்கு வானம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில நாங்க கடந்து போறோம். அப்பா நன்றி. வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க ஊழியம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்பா, எங்க அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். பாரத்தோடு நிக்கிறாங்கப்பா, தரிசனத்தோடு நிக்கிறாங்கப்பா, தரிசனத்தோடு நிக்கிறாங்கப்பா, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. உங்க தயவு வேணுமே, உங்க தயவு ஒரு நதியாய் புறப்படணுமே அப்பா, உங்க தயவு உண்டாகணுமே.
ஒரு தயவு உண்டாகணுமே. என் தேசத்துல இந்த பகுதியில் எப்படியாக ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. அப்பா, மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுகிற இடமாய் மாறணுமே. பில்லி சூனியத்தை அறுத்தெடுக்கிற இடமாய் மாறணுமே. சப்பானிகளை நடக்க செய்கிற இடமாய் மாறணுமே. குருடர்களை பார்க்க செய்கிற இடமாய் மாறணுமே. தரிசனம் பெரிதா இருக்கிறது அல்லவா? தரிசனம் பெரிதா இருக்கிறது. மரண ஆவிக்குள்ளே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவங்க ஓடி வரணும்பா. உங்க வலது கரத்தை தூக்கி பிடிங்க பார்க்கலாம். அப்பா, இந்த பகுதிக்குள்ள ஒவ்வொரு தெருக்களில் தூதனை அனுப்புகிற ஆண்டவரே, இந்த எல்லை முழுவதுமாய் இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கிற 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் ஆண்டவரே, தூதர்களை அனுப்புகிறோம் ஆண்டவரே, தூதர்களை அனுப்புகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு கெத்செமனே இருக்கிறது என்று ஓ புறச்சாதியார் புறப்பட்டு வருவார்களாக. ஆமென். வெளிச்சத்தை சுதந்தரிக்கிற இடமாய் அநேக கண்களுக்கு இந்த இடம் தெரியட்டும்பா. தெரியணும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேகர் பொறாமையா இருக்கிறாங்கப்பா. அறுத்தெடுக்கிற எவன் ஒருவன் பொறாமையில் நின்று கொண்டிருக்கிறான் சாம்பலாய் மாறட்டும் அவர்களுடைய எண்ணங்கள். தயவு உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரே வார்த்தை, நான் தயவை அனுமதிக்க போகிறேன். இனி நான் தயவை கொடுக்க போகிறேன். ஒரு தயவு உண்டாகும். இந்த ஊழியத்தை ஒரு தயவு உண்டாகிறது, ஒரு தயவு உண்டாகிறது. எல்லா எல்லைகளிலும் ஒரு தயவு உண்டாகிறது, எல்லா எல்லைகளிலும் ஒரு தயவு உண்டாகிறது. கர்த்தர் சொல்றார், இனி உன்னை நான் பெருக்கத்தில் நடத்துவேன், விசாலத்தில் நடத்துவேன், பெருக்கத்தில் நடத்துவேன், விசாலத்தில் நடத்துவேன். ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஊழியத்திலே உடன் நிற்கிற எல்லா வாழ்வுகளையும் ஆசீர்வதிக்கிறேன். வந்தது நல்லது, பிரசங்கித்தது நல்லது, ஆவியின் சத்தத்துக்கு நல்லது. யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நேரத்தை எடுக்கல, ரெண்டே காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நான் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வீடு ஒரு கெத்செமனே